சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற நாவல் எழுத்தாளர் செழிலி அவர்களின் காதல் எனும் மந்திரத்தின் மாயம் என்ன. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி. மந்திரம் 4. குழு குழு வெண்பனி போல சலசல சல்லடையாக பல பல கற்பனை மோத பறக்கவ உன்னினைப்பாக அலைப்புறுதலோடு வெளியே வந்து பார்த்தவளுக்கு மழையின் தரிசனம்தான் கிடைத்தது. அது தன் மன்னவனின் வாசம் அல்ல, மழையின் வாசம் என்றறிந்து ஏக்க பெருமூச்சு விட்டவள் தமிழ்நாட்டில் சந்தித்தவனை பாரிஸில் தேடும் தன் பைத்தியக்காரத்தனத்தை எண்ணி சிரித்துவிட்டு பின் தன் வேலை குறித்த விவரத்தை கேட்க வந்தாள். அங்கு பல வருடமாக வேலை பார்க்கும் பிரெஞ்சு நாட்டு பெண்ணொருத்தி அவளுக்கு பணிகளை குறித்து ஆங்கிலத்தில் விளக்க ஆரம்பித்தாள். XXX மேட்ரிமோனி பாரிஸ்ல மட்டும் 5 கிளைகள் இருக்கு. ஆல் ஓவர் பிரான்ஸ்ல 30க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கு. இங்க வர தமிழர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ப நாம் வரன் தேடி கொடுக்கணும். சிலர் நிறைய கண்டிஷன் போடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம முகம் சுளிக்காமல் பொறுமையா அவங்களுக்காக வரன் பார்த்து கொடுக்கணும். நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் இதுவரை பதிவு செய்த அனைத்து வரன்களும் இருக்கும். அதில் கஸ்டமர் எந்த மாதிரி வரன் கேட்குறாங்களோ அதை நாம ஃபில்டர் பண்ணி கொடுக்கணும். சிலர் இங்க வர முடியாத காரணத்தால அவங்களோட இடத்துக்கு நம்மளை வர சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம அங்க போய் அவங்களுக்கு வந்த வரன்கள் பற்றி காமிக்கணும். போகிறதுக்கான டாக்ஸி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பெனியை கவனிச்சுப்பாங்க. கஸ்டமரோட முழு விவரமோ ஐடி ப்ரூஃபோ நம்மக்கிட்ட வெரிஃபிகேஷனோடு இருக்குது. அதனால் சேஃப்டி பற்றி பயப்படாமல் போகலாம். ஏதாவது பிரச்சனைனா மேனேஜருக்கு கால் பண்ணி சொன்னால் அவர் உடனே ஆக்ஷன் எடுப்பார். அண்ட் மெயின் திங், எக்காரணத்துக்கும் கஸ்டமர் சைடில் இருந்து நம்ம மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் நம்ம மெயின் மோட்டிவ். உன்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுற விதத்தில் தான் நீ பெர்மனெண்ட் ஆகிறதோ உன்னோட சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஸோ ஹேண்டில் தெம் வித் கேர் அண்ட் ப்ரொஃபஷன். இது உனக்கான லேப்டாப் அண்ட் இது உன் கேபின். ஆல் தி பெஸ்ட் என்று கூறியவள் சென்றுவிட இதயவிற்கோ மழை பகை இருந்தது. சரி, எல்லாம் அனுபவம் தானே, சமாளித்து விடலாம் என்று நினைத்தவள் மேனேஜரிடம் கூறிவிட்டு கிளம்பி போக அவரோ, இதே நிலா, ஒரு குட் நியூஸ். உங்களுக்கான முதல் கஸ்டமர் அலர்ட் ஆயிட்டாங்க. டீட்டெயில்ஸ் மெயில் பண்ணுற. நீங்கள் நாளைக்கு அவங்க வீட்டிலேயே போய் பார்த்து அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு கிளியராக பேசி நோட் பண்ணிட்டு வாங்க என்றிட அதில் மகிழ்ந்தவள் ஷோர் சார் என்றபடி கிளம்பி தனது அறைக்கு வந்து ஓய்வெடுக்கலானாள். மதியத்திற்கு உணவினை ஆர்டர் செய்து சாப்பிட்டு முடித்தவள் மீண்டும் உறங்கிவிட்டு எழும்ப மணி 5 காட்டியது. சரி, அவ்வாறே வெளியே சென்று சுற்றி பார்த்துவிட்டு வரலாம் என்று எண்ணியவள் கிளம்பி தயாராகினாள். தயாராகி முடித்த பின்புதான் எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியாதே என்று யோசித்தவள் கூகுள் மேப்பின் உதவியை நாட எத்தனைக்க சரியாக அந்நேரம் ஆபத் பாந்தவன் போல் அழைப்பு விடுத்தான் அகத்தியன். உற்சாகத்தோடு அழைப்பு ஏற்றவள் ஹலோ அதி என்றாள். ஹாய் இதயா, வாட்ஸ்அப் என்க. ஜஸ்ட் சும்மாதான், வெளியே எங்கேயாச்சும் போகலாம் என்று கிளம்பி ரெடியாக இருந்தேன். ஆனால் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கூகுள் ஆண்டவரை கேட்க போனேன். ஆனால் அகத்திய முனிவர் ஆபத் பாந்தவனாக கால் பண்ணிட்டீங்க என்று கூற அவளின் கூற்றில் தன் தாய் கூறிய ராமாயண கதை தான் நினைவிற்கு வந்தது. சிரித்தவன், ஓ மேடம்க்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்க தோணலைல என்று உரிமையாய் கோபித்து கொண்டான். அவளோ, அப்படி இல்லை அதி, நீ என்ன வேலையில் இருக்கியோ, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு தான் என்று கூறியவளுக்கு அப்பொழுதுதான் அவன் என்ன வேலை செய்கிறான் என்று கேள்வியை உதித்தது. ஏன் அதி, கேட்க மறந்துட்டேன், நீ என்ன வேலை செய்கிற என்று கேட்க அவனோ, சொல்கிறேன், நான் இங்கே சிட்டாடியமில் தான் இருக்கேன். இது ஒரு மால். உன் லொக்கேஷன்லேருந்து 1/2 மணி நேரம் ட்ராவல் தான். உனக்கு ஓகேனா சொல்லு, வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். உனக்கும் ரூம்க்கு தேவையான திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் தானே என்று கேட்க இதயாவிற்கும் மறுப்பு சொல்ல தோன்றவில்லை. ஓகே அதி, நீ லொக்கேஷன் மட்டும் அனுப்பு, நான் கேப் புக் பண்ணி வந்துடுவேன் என்க. கேபா? சரி, சேஃபாக வந்துடுவியா என்று கேட்க அவளும் தைரியமாக வந்துவிடுவேன் என்று கூற பின் யோசித்தவன், சரி அவளும் வெளியே செல்ல பழகி கொள்ள வேண்டும் தானே என்று நினைத்தவன், ஓகேடா, அப்போ நீ என்ன பண்ணுற, உன்னோட லைவ் லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு கேப்பில் வா.
மால்ல மீட் பண்ணிக்கலாம் என்று விட்டு அழைப்பை துண்டித்துவிட அவனது அக்கறையில் நிகழ்ந்தவள் பின் கிளம்பலானாள். அவ்வாறே பயணம் தொடர 7 மணி போல வந்து இறங்கினாள். அவன் கூறிய இடத்திற்கு மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருந்த அடுக்குமாடி கட்டிடம் பல வண்ண மின்விளக்குகளால் பளிச்சென்று மின்னியபடி காட்சியளித்து இரவை அலங்கரித்தது. உயரக மகிழுந்துகளில் மக்கள் போகவும் வரவும் இருக்க வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தாள் இதயநிலா. சென்னையிலும் ஹைடெக் மால்கள் நிறைய இருக்கின்றனதான், ஆயினும் இத்தனை பிரம்மாண்டமாக கண்டதில்லையே அவள். இப்படியே எவ்வளவு நேரமா பார்த்துட்டே இருக்கிறதா உத்தேசம் என்ற குரல் பின்னே ஒலிக்க திரும்பியவளின் முன் சிரித்த முகத்தோடு காட்சியளித்தான் அகத்தியன். என்ன அதி, இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இங்கெல்லாம் காஸ்ட்லியா இருக்கும் போலியே. இங்க பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும், நீயும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் தானே? ஜஸ்ட் பாரு, செட் ஆகலன்னா நம்ம அஃபோர்டபுளா கிடைக்கிற பிளேஸுக்கு போவோம் என்க. சரி என்றாள். இருவரும் உள்ளே செல்ல பிரமித்து பார்த்தபடியே வந்தாள் இதயநிலா. அப்பொழுது உதயச்சந்திரன் காணொளி அழைப்பு விடுக்க உற்சாகமாய் அழைப்பு ஏற்றாள். என்ன மேடம், பாரிஸ் போனது தான் போனீங்க, என்ன மறந்துட்டீங்க என்று சோகமாக கூற, டே தம்பி பையா, அப்படியெல்லாம் இல்லை, இன்னைக்கு தானே வந்திருக்கேன், நீ ஒர்க் போயிட்டு வந்து கால் பண்ணுவேன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி எப்படி இருக்க பாரிஸ், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதா? டே எருமை, நீ எதை கேட்குறேன்னு எனக்கு தெரியாதா? அடங்கு கொஞ்சம், ஊரு செம்மையா இருக்கடா, இப்போ மால் வந்திருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்க உதயிடமிருந்து அலைபேசியை வாங்கினார் அருணாச்சலம். என்னடாமா, எப்படி இருக்க இடமெல்லாம், உனக்கு எல்லாம் ஓகே தானே அங்க என்று நலம் விசாரிக்க, ஆல் குட்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பத்திரமா இருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே அவரிடம் அலைபேசியை பிடுங்கிய பார்வதி, என்னடி எப்படி இருக்க, தங்குற இடம் எல்லாம் நல்லா பாதுகாப்பா தானே இருக்கு என்று 2வது முறையாக கேட்க அவளோ, மா இதே தான் காலையிலையும் கேட்ட, மறுபடியுமா என்று ஆயாசமாக கேட்டாள். அனைத்தையும் சிரித்தபடி கவனித்து கொண்டிருந்த அகத்தியனோ, கேட்டா பொறுமையா பதில் சொல்லியதையா, இவ்வளோ தூரம் தனியா அனுப்பிட்டு பெத்தவங்களுக்கும் பயம் இருக்குந்தானே என்றிட திடீரென ஒரு ஆடவனின் குரல் கேட்டதில் மூவரும் யார் எதையாது என்றனர். ஐயோ சாரி அதி, உன் இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன் என்றவள் தன் குடும்பத்திடம், இவன் அகத்தியன், என்னோட புது ஃப்ரெண்டு, ஃப்ளைட்டில் என் பக்கத்து சீட், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் என்க. வணக்கம்ப்பா. வணக்கம்மா, ஹாய் ப்ரோ என்று தன்மையாக கூற அவனை பார்த்த மாத்திரத்திலேயே மூவருக்கும் பிடித்து விட்டது. அப்பா, உங்ககிட்டையும் உதய்கிட்டையும் எனக்கு என்ன கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குதோ அதே இது எனக்கு அதேகிட்ட கிடைக்குதுப்பா என்று பெருமையாக கூறினாள். அவர்களுக்குமே அவனை பார்த்து அந்நிய ஆடவனின் மேலெழும் பயம் எதுவும் எழவில்லை. எப்படிப்பா இருக்க என்று பாசமாக நலம் விசாரித்தனர் அருணாச்சலமும் பார்வதியும். உதயாவோ, ப்ரோ, யாக்கா தனியா போய் எப்படி கஷ்டப்பட போறாளோன்னு பயந்துட்டே இருந்தேன், இப்போதான் நிம்மதியா இருக்கு என்று கூற அதில் நெகிழ்ந்தவன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, புதுசா ஒருத்தனை பொண்ணு கூட பார்த்ததும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குற நிறைய பேரை பார்த்துருக்கேன், ஆனா பார்த்த உடனேயே இந்த அளவு என்னை நீங்க டச் பண்றீங்க, எனக்கு தெரிஞ்சு என் மேல உள்ள டச்னு சொல்றதை விட இதயா மேல உங்க எல்லாருக்கும் அதிகமான ட்ரஸ்ட் இருக்குன்னு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதயா, யூ ஆர் சோ லக்கி டு ஹேவ் தெம் என்றவனுக்கு கண்கள் கலங்கு. சாரி ஆல் என்று கூறியவன் அலைபேசியை இதயாவிடம் கொடுத்துவிட்டு தள்ளி சென்று விட்டான். என்னாச்சுமா? அருணாச்சலம் வினவ. அவனோட ஃபேமிலி ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா, நான் அப்புறம் பேசுறேன் என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு அவனிடம் சென்றாள். அதி, காம் டவுன், இட்ஸ் ஓகே என்றவள் அவன் முதுகினை தட்டினாள். யா, ஐம் ஓகே, சாரி இதயா என்று விட்டு சகஜமானான் ஆடவன். ஸோ இப்படி ஒரு ஃபேமிலி இருந்தோம் சார், இப்படி ஒரு ஃபேமிலி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிதானே என்று முறைத்தபடி அவள் கேட்க அவள் கூற்றில் முதலில் புரியாமல் முழித்தவன் பின் அவளுடைய குடும்பத்தை தன் குடும்பம் என்று கூறுகிறாள் என்று புரிந்து இனிமே அழமாட்டேன் என்று அவளின் தலையில் கை வைத்து பரிவோடு தடவினான். தட்ஸ் மை பாய், சரி டைம் ஆயிட்டு, வா சீக்கிரம், இங்க பார்த்துட்டு திங்ஸ் வேற வாங்க போகணும் தானே என்றபடி அவனை இழுத்து சென்றவள். ஆமா, நீ எங்க ஒர்க் பண்ற, எங்க தங்கி இருக்க, யார் கூட தங்கி இருக்க என்று கேள்வி கணைகளை தொடுக்க, ஹே ரிலாக்ஸ், அடிக்கிட்டே போற. ஓகே, நான் இங்கே ஒரு கம்பெனியில் ஆடிட்டராக இருக்கேன், என் வீடு இங்கே ஈஃபில் டவருக்கு நியர்பை தான், நான் மட்டும்தான் இருக்கேன் என்க அவளோ. ஈஃபில் டவர் பக்கம்னா யூ மீன் 7th அடோரிஸ்மெண்ட் என்று ஆச்சரியமாக கேட்க அவனும் அலட்டி கொள்ளாமல் ஆமாம் என்றான். இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஏரியா அதுதான்னு கேள்விப்பட்டேன், சமூகம் பெரிய இடமோ என்க சிரித்தான் அவன். பிறகு சில கடைகளை பார்த்துவிட்டு இங்கே எதுவும் வாங்க முடியும்னு தோணலதி,
போதும் நம்ம கிளம்பலாமா என்றிட அவனும் சரி என்க இருவரும் வெளியேறும் சமயம் அவள் கண்ணில் பட்டது அந்த வாசனை திரவிய கடை. அழகழகான கண்ணாடி குடுவையில் விதவிதமான நிறங்களில் ரகரகமான வாசனை திரவியங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அதனை கண்டவள் அதி ஒன்செக் என்றவள் விரைந்தாள். அங்கிருந்த பணிப்பெண் அவளிடம் என்ன வேண்டும் என்று கேட்க அவளோ ஐ வாண்ட் அ பெர்ஃப்யூம் ஆஃப் பெட்ரேச்சர் ஸ்மெல் என்று கேட்க பணிப்பெண்ணும் பெட்ரேச்சர் எனப்படும் மண்ணில் விழும் முதல் மழை துளியின் வாசத்தை ஒத்திருந்த அனைத்து வாசனை திரவியங்களையும் காண்பித்தாள். கிட்டத்தட்ட 12 குடுவைகள் அவள் முன் வைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றாக எடுத்து ஆழ்ந்து நுகர்ந்து பார்த்தாள். 12 திரவியங்களும் நுகரப்பட்டாயிற்று. ஆனாலும் அவள் முகத்தில் அதிருப்தி. அவள் செய்கையை பொறுமையாக கவனித்தவன் ஹே இதயா வாட் ஹேப்பண்ட், இதுல எதுவுமே நீ தேஜதில்லையா என்று கேட்க அவளும் சோகமாக இடவளமாக தலையை ஆட்டினாள். அனைத்தையும் அவன் ஒரு முறை நுகர்ந்து பார்க்க அவனுமே அனைத்துமே மழையின் வாசம் போல்தான் தெரிந்தது. என்னதியா இதுல இருக்கிற எல்லாமே நீ கேட்கிற ஸ்மெல் தானே வருது என்றிட இது எல்லாமே மழை வாசம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் சுவாசித்தது வித்தியாசமாக இருந்துச்சு. ஐ எம் டேம் ஷுவர் என்கு அப்பணிப்பெண்ணுக்கு என்ன புரிந்ததோ உடனே போஸ் விசிட்டர்லி மொசிடோ பர்ஃபும் சூட்டி டான்ஸ்லி கோர்டியர்லி ஐ ஓபேரா கார்னியர் என்று பிரெஞ்சு மொழியில் ஏதோ கூற அகத்தியனை புரியாமல் நோக்கினாள் இதயா. அவனோ அதாவது இங்கே ஒப்பேரா கார்னியர்னு ஒரு இடத்துல பர்ஃப்யூம் மியூசியம் இருக்குதாம், அங்கே போய் நீங்கள் தேடுறது கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க என்றவன் அவரிடம் பெயின்ஸ் ஒரு மெர்சி என்று அவர்களின் பாணியில் கண்டிப்பாக நன்றி என்று கூறியவன் இதயாவை அழைத்து கொண்டு வெளியே வர பின் இருவரும் அவனுடைய காரினுள் ஏறினர். எதையோ யோசித்தபடியே வந்தவளை கவனித்தவன் வண்டியை செலுத்தியபடியே எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்குதையா என்றிட அவளோ என்ன அதி என்றால் புரியாமல் பார்த்தபடி இல்ல உன் லவ்வரை தேடி இங்க வரலன்னு சொல்லிட்ட, ஆனா காலம் முழுக்க அந்த வாசத்தை மட்டுமாச்சு சொந்தமாக்கிக்கலாம்னு பிளான் பண்ணி பாரிஸ் ஒன் ஆஃப் தி பர்ஃப்யூம் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு கேள்விப்பட்டு அதை வாங்க மட்டும்தான் நீங்கள் வந்திருக்கன்னு நினைக்கிறேன் என்று கூற அவன் கூற்றில் சிரித்தவள் ஒரே வாட் அ டிஸ்கவரி என்று நக்கல் செய்ய அவனோ சிரித்தான். ஆக்சுவலி பாரிஸ் இஸ் ஒன் ஆஃப் த பர்ஃப்யூம் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டுன்னு நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அதி, எனவோ அது மேலே ஒரு போதை, அந்த போதையே அவரால் வந்தது தானே என்றான் அவன். இல்லை மழை வாசம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவரை பார்த்து சடனாக அந்த ஸ்பார்க் ஒன்று உருவானதுனால தான் அவரை எனக்கு பிடிச்சது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மழை வாசம் அவரை இன்னும் என் மனசுக்கு நெருக்கமாக ஆக்கிருச்சுன்னு சொல்லலாம் என்று கூறி ஜன்னலில் பார்க்க ஆரம்பித்தாள். பிறகு அங்கே மலிவான பொருட்கள் கிடைக்கும் இடமான பிஹெச்வி மரேஸ் எனப்படும் பல்பொருள் அங்காடிக்கு சென்றனர். அங்கு அவளுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிய பின் இரவுணவை முடிக்க உணவகத்திற்கு சென்று உண்டுவிட்டு 10 மணி போல் அவளுடைய அறையின் முன் வந்து இறக்கிவிட்டான். ஓகே அதி பாய் குட் நைட் என்று அவள் சொல்ல போக இதயா என்று அழைத்தான். அவளும் திரும்பி என்னவென்று பார்த்தாள். ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்பட்டா அதுக்காக மெனக்கெடு, முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா உன்னோட ஆழமான காதலுக்கு அது உனக்கு கிடைக்க நீ டிசர்வ் தான். எனக்கு என்னவோ உன் வாய் தான் அவரை வேணாம்னு சொல்லுதுன்னு தோணுது. மனசு அதுக்கு 3 டைம்ஸ் வேண்டும்னு நினைக்குது. ஆமை ரைட் என்க அதனை சிறு முறுவலோடு கேட்டவள். என்னால் முடிஞ்ச முயற்சியை எப்போவோ செஞ்சு பார்த்துட்டேன். இதுக்கு மேலே எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் என்னன்னு நான் தேட எனக்கு என்ன செய்யணும்னு தெரியாம தான் மறக்க நினச்சேன். ஆனால் அதுவும் முடிய மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்த அப்புறம் என் மனசை வித்தியாசமாக நினைக்குது. பாப்போம், நீ சொன்ன மாதிரி எனக்கானதா இருந்தா ஒன்னே என்னை தேடி வருதா இல்லைனா என்னை தேடி வர வைக்குதான்னு எது நடக்குதோ என்றவள் அறியவில்லை. தன் கூற்றி மெய்யாக போகிறது என்று. குட், சரி வெளியே எங்கே போகணும்னு தோணினாலோ என்னை தயங்காமல் கூப்பிடு. எனக்கு இவ்வளோ நாளாக தனியாகவே இந்த ஊரை சுற்றி பார்த்து போர் அடிச்சுட்டு இப்போது கம்பெனி கிடச்சதான் நினச்சி ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. சி யூ இதியா என்றவன் சென்று விட்டான். அலைந்து வந்த களைப்பில் சட்டென அறைக்கு வந்து உறங்கியவள் மறுநாள் உற்சாகமாய் எழுந்து பணிக்கு தயாராகினாள். மேனேஜர் ராஜா அனுப்பிய கோப்பினை திறந்து தான் இன்று சந்திக்க போகும் கஸ்டமரை பற்றிய விவரங்களை படிக்கலானாள். பேரு சூர்யா, வயசு 27, இடம் 7th அரௌண்டஸ்மெண்ட். அட நம்ம அதே ஏரியா, சரி ஓகே மீதி அங்கே போய் பார்த்துக்கலாம் என்றவள் படு உற்சாகமாக சென்றாள். முதல் நாள் பணி என்ற ஆர்வத்தில். ஆனால் இதே உற்சாகம் திரும்ப வரும் பொழுது அவளிடம் இருக்குமா? மந்திரம் 5 தி 7th அரௌண்டஸ்மெண்ட்.
பாரிஸின் மிகச்சிறந்த பகுதியில் ஒன்றாக விளங்குகிறது. பாரிஸின் மிகவும் வசதி வாய்ந்த இடம் என்றும் கூறலாம். இது சீனாற்றங்கரையின் இடதுபுறம் அமைந்துள்ளது. நகரத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலங்களான ஈஃபில் டவர், ஹோட்டல் டிஸ் இன்வாலிடிஸ், பேலஸ் பர்பன், தி ஆர்மி மியூசியம், அல்மாஸ் பிரிட்ஜ் போன்றவை இப்பகுதியை சுற்றிதான் அமைந்துள்ளன. மேலும் அழகாக செதுக்கப்பட்ட தெருக்கள், தெரு சந்தைகள், வியப்பூட்டும் நவநாகரிக ஆடை அலங்கார கடைகள் போன்ற பலவற்றை இங்கே காணலாம். ஒரு வழியாக வரவேண்டிய இடத்திற்கு வந்து சேர்ந்த இதய நிலா மேனேஜர் ராஜா அனுப்பிய விலாசத்தை கண்டுபிடித்து ஒரு வீட்டின் முன் நின்றாள். மிக பெரியது என்றும் கூற முடியாமல், சிறிய வீடு என்றும் கூற முடியாமல் நடுத்தரமாக இருந்தது அவ்வீடு. ஆனால் கலை நயத்திற்கு பஞ்சமில்லாதிருந்தது. வீட்டின் வாசலில் நின்றவள் அழைப்பு மணியை அழுத்த கீயேலா என்ற குரல் கேட்க, அதனை கேட்ட இதய நிலாவோ, எது குயிலா என்ன கேட்குறாங்கன்னு ஒரு இளவும் புரியலையே, ஐயோ பாஷை புரியாத நாட்டில் வந்து சிக்கிட்டேனே என்று தலையில் கை வைத்து சத்தமாக புலம்பியவள். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று குரல் கொடுத்தபடி எதேச்சியாக நிமிர அவள் கண்ணில் பட்டது அந்த வீடியோ டோர் பெல் என்று அழைக்கப்படும் கருவி. அதன் மூலம் வெளியே நிற்பவரின் காணொளியையும் குரலையும் உள்ளே இருப்பவர் பார்க்கவும் கேட்கவும் இயலும். அதன் மூலம் இவளின் செய்கையையும் குரலையும் கவனித்து கொண்டிருந்தவனின் இதழ்கள் லேசாக மலர்ந்தது. ஓ மை காட், நான் புலம்பினதை கேட்டுப்பாங்களோ என்று யோசித்து கொண்டிருக்க கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. மெல்ல கதவுகள் திறக்க திறக்க இதய நிலாவின் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது. கதவுகளின் இடையே தெரிந்த அந்த முகம் தான் இத்தனை நாளாக தேடிக்கொண்டிருந்தவனின் முகத்தை ஒத்திருக்க, முழுவதும் கதவுகள் திறப்பதற்குள் தனது விழிகளை இறுக மூடிக்கொண்டாள் இதய நிலா. இதயம் வெளியே வந்துவிடும் அளவிற்கு துடித்து கொண்டிருந்தது. கடவுளை, நாம் பார்த்தது உண்மையா? இல்ல இது நம்ம பிரமையா தான் இருக்கும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டவள் தன்னை ஆசுவாசப்படுத்திவிட்டு பெருமூச்சை வெளியிட்டபடி மெதுவாக கண்களை திறக்க, அவளின் குண்டு கருவிழிகள் தனது இயல்பை விட அதிகமாக விரிந்தது. இதழ்களோ நந்தா என்று முணுமுணுக்க, உடல் சில்லிட எதிரில் நின்றவனின் அழகிய முகம் மெதுவாக மங்க தொடங்க அவளின் உலகம் இருண்டு மயங்கி செறிந்தாள். பின் மயக்கம் இருக்காதா என்ன? ஒரு வருடமாக தவம் இருந்து தேடிய முகம். அந்த முகத்தை காண வேண்டாம் என்று நினைத்துதானே இங்கே வந்தாள் அவள். நேற்று ஏதோ ஒரு உந்துதலில் தேடினால்தான். ஆனால் தமிழ்நாட்டில் சந்தித்தவனை இங்கு சந்திப்பது சாத்தியமற்றது என்று அடித்து கூறிய மூளையின் பேச்சை தவிர்க்க முடியவில்லை. இன்று காலை தான் இனி அவனை பற்றி அதிகமாக நினைக்க கூடாது என்றும் வேலையில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் நினைத்து வந்தவளுக்கு இது மாபெரும் அதிர்ச்சிதான். அவள் மயங்க போகிறாள் என்று அறிந்து சுதாரித்தவன் பின் அவளை தன் கைகளில் தாங்கி கொண்டான். ஹே கேர்ள், ஆர் யூ ஓகே? கண் முழிச்சு பாரு என்று கூறியபடி அவளின் பஞ்சு கன்னங்களை தட்ட, கன்னங்கள் லேசாக சிவந்ததை அன்றி அவள் கண் விழிக்கவில்லை. வேறு வழியின்றி அவளை தன் கைகளில் ஏந்தியவன் வீட்டினுள் தூக்கி சென்று சோஃபாவில் கிடத்தினான். சற்று முன் தயாரித்த குழம்பியை ஒரு கப்பில் ஊற்றிக்கொண்டு வந்து டீப்பாயின் மேல் வைத்தவன் அவளின் முகத்தில் லேசாக தண்ணீர் தெளிக்க மெல்ல கண் விழித்தாள் இதய நிலா. அவளின் முகத்திற்கு அருகே அவனின் முகம். அவன் கண்களையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தவள் கண்களில்தான் எத்தனை உணர்ச்சிகள்! கொஞ்சம் வலியும், கொஞ்சம் ஏக்கமும், கொஞ்சம் அதிர்ச்சியும் என மாறி மாறி பிரதிபலித்த கண்களால் அதன் சுமையை சுமக்க இயலவில்லையோ என்னவோ கண்ணீராய் வடிந்தது. ஆர் யூ ஓகே நவ் என்று கேட்டவன் அவளை மெதுவாக கைப்பிடித்து அமர உதவினான். அன்று நுகர்ந்த அவனின் பிரத்யோக வாசம் இன்று வெகு அருகில் அவன் நாசியை நிறைத்து இம்சித்தது. நடப்பதெல்லாம் நிஜம்தானா அல்லது கனவா என்ற ரீதியில் பெண்ணவள் பேந்து முழித்தாள். அவள் கையில் குழம்பி கோப்பையை கொடுத்தவன் ஹேவ் இட், யூ வில் ஃபீல் பெட்டர் என்று கூற அவளோ இடவலமாக தலையை ஆட்டினாள். யூ ஷுட் ஹாவ் திஸ் என்று கூறியவனிடம் அழுத்தம் சற்று அதிகமாகவே இருந்தது. வாங்கியவளின் முதல் மிடரிலேயே அவளின் விழிகள் விரிந்தது. அவளது விருப்பபானமான காப்பி அவளது விருப்பமான சுவையில் இருந்தது. ஆனால் ரசித்து குடிக்கும் மனநிலையில்தான் அவள் இல்லை. ஒரே மூச்சாக குடித்து முடித்தவள் தேங்க்ஸ் அண்ட் ஐம் சாரி என்றவள் வேகமாக எழுந்து வெளியே வந்துவிட்டாள். அவன் அழைப்பதை கூட காதில் வாங்காமல் அலைபேசியில் அகத்தியனுக்கு அழைத்தவள். அதி எங்கே இருக்க? வில் யூ ப்ளீஸ் கம் அண்ட் கெட் மீ டு யுவர் பிளேஸ் என்று படபடவென கேட்டவள் ஏதோ ஒரு அவசரத்தில் இருக்கிறாள் என்பதை புரிந்தவன் லொகேஷன் அனுப்ப வந்துடுறேன் என்று விட்டு துண்டிக்க அவன் வீட்டுக்கு வெகு அருகில் என்பதால்
அவள் அனுப்பிய 5 நிமிடத்திற்குள்ளேயே வந்து விட்டான் அகத்தியன். காரை விட்டு இறங்கியவன், இதையா என்னாச்சு, ஆர் யூ ஓகே, நீ எப்படி இருக்க என்றவன் கேள்வி கணைகளை தொடுத்தபடி அவளின் நெற்றியை மட்டும் தொட்டு பார்த்தான். ஐம் ஓகே நவதி என்று கூறியவள் மீள முடியாதொரு மாயையில் இருப்பது போல் அவனுக்கு தெரிந்தது. ஏதோ ஒன்று அவள் மனதினை பாதிப்பது போல் நடந்திருக்கிறது என்று புரிய எதுவும் கேட்காமல் அவளை காரினுள் அமர சொன்னவன் 2 தெருவிற்கு அடுத்திருக்கும் தனது வீட்டுக்கு அழைத்து சென்றான். சுற்றம் கூட கவனிக்காமல் தீவிர சிந்தனையில் வாடிய முகத்தோடு வந்தாள் அவள். என்ன குடிக்கிற, டீயார் காஃபி என்று கேட்டவனுக்கு, வேணாமதி, இப்போதான் காப்பி குடிச்சேன் அவர் கையால. அவரா, எவர் என்றான் புரியாமல் பார்த்தபடி. நந்தா என்றாள் எங்கோ வெறித்தபடி. வாட்? எஸ், ஆர் யூ ஷோர்? 100% என்று உறுதியாக கூறியவள் நடந்த அனைத்தையும் கூறி முடித்தாள். ஏ வா விதியா, இவ்வளோ நாளா நீ தேடிட்டு இருந்தவரை கண்டுபிடிச்சிட்ட. நியாயப்படி நீ சந்தோஷம் தானே படணும். எனக்கு தெரியலாதி, நான் அவரை பார்த்த அந்த செகண்ட் பா இப்போ நினச்சா கூட நடுங்குது எனக்கு. ஏன் ஆதி, வேணும்னு நினைக்கும் போது கிடைக்காத விஷயம் வேணான்னு நினச்சி விலகும் போது தான் கிடைக்கும்ல என்று கூறியவள் விரக்தியாக சிரித்து கொண்டாள். வேணும்னு நீ நினச்சது கிடைக்கிறதுக்குள்ள உன்னை யார் வேணாம்னு நினைக்க சொன்னாங்க? எவ்ரி திங் டேக்ஸ் இட் ஓன் டைம் டு ஹேப்பன். சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அவரை ஏற்றுக்கிறதில்ல என்றான் புரியாமல். நானே அவருக்கு இப்போ வரன் தேடி கொடுக்கணும். என் நிலைமையை பார்த்தியா? எதையும் தீர விசாரிக்காமல் நீயே ஒரு முடிவுக்கு வராத. உன்னால பேரு நந்தா தானே? உன் கஸ்டமர் நேம் ஏதோ சூர்யான்னு தானே போட்டிருந்துச்சுன்னு சொன்ன. ஒருவேளை வேறு யாராச்சும் கூட இருக்கலாம்ல என்று முடிந்தவரை சாத்தியமான அனைத்து வழிகளையும் கூறினான் அகத்தியன். சூரியநந்தன் என்று ஒற்றை வார்த்தை தான் கூறினாள் அவள். அவன் வீட்டின் வெளிப்புறம் எழுதியிருந்த பெயர் சூரியநந்தன் இல்லம். அதற்கு மேல் அகத்தியனுக்கு கூறுவதற்கு எதுவும் இல்லை. சரி, இப்போ என்ன பண்ண போற? தீவிரமாக கேட்டான் அகத்தியன். ஆஃபீஸில் இந்த கஸ்டமரை என்னால் அட்டன் பண்ண முடியாதுன்னு ஏற்கனவே மெயில் பண்ணிட்டேன் என்று அவள் சாதாரணமாக கூற, என்ன அதியா செஞ்சிருக்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. இங்கே ஒர்க் விஷயத்தில் எப்போவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் ரொம்ப முக்கியம். இது கிட்டத்தட்ட ஒரு பிளாக் மார்க் மாதிரி. விசா வரைக்கும் கூட இது ஒன்று அஃபெக்ட் பண்ணும் என்றிட அதில் அதிர்ந்தாள் அவள். என்ன அதி சொல்கிற? ஆமாம், முதல்ல மேனேஜருக்கு கால் பண்ணி ஏதாவது சமாளித்து நான் அட்டன் பண்ணுறேன் அவங்களன்னு சொல்லு என்க அவளும். பட் அதி என்றவள் இழுக்க அவனும், என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, டூ வாட் ஐ சே எனவும் மறுப்பு கூறாமல் அவன் கூறியது போல் ராஜாவிற்கு அழைத்து ஏதேதோ சமாளித்து அதனை முடித்து விட்டாள். தேங்க் காட், உன் மேனேஜர் உங்கள் ஊர்க்காரராக இருந்ததால் இதை எஸ்கலேட் பண்ணாமல் இருந்திருக்காரு என்று கூற இதய நிலாவிற்கு யோசனை மட்டுமே மிஞ்சியது. அதி, ஆனால் ஹவ் இட் இஸ் பாசிபிள்? நானே அவருக்கு வேற பொண்ணை பார்த்து செட் பண்ணி விடுறதெல்லாம் நினச்சாலே கடுப்பாகுது என்க அதி சிரித்தவன். அவர் உனக்கானவர், அதனால தான் அவரை தேடி உன்னை வர வச்சிருக்கு இந்த யூனிவர்ஸ். இவ்வளோ செஞ்ச யூனிவர்ஸ் உன்னை அவருக்கு பிடிக்க வைக்காதா என்ன? அதுக்கு இதையா, யூ நோ ஒன் திங், திஸ் இஸ் அ குட் சான்ஸ் ஃபார் யூ. இதில் என்ன சான்ஸ் அதி? எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலை என்று சலித்து கொண்டாள். அகத்தியனோ, இதையா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நமக்கு சாதகமாக பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். இல்லை, எனக்கு புரியலை. நான் இவ்வளோ நாளாக லவ் பண்ணவருக்கு நான் பொண்ணு தேடி கொடுக்கறதில்ல, எனக்கு என்ன பாசிட்டிவ் என்றால் ஆதங்கமாக. அவளின் கூச்சல் சிரித்தவன், அவரை பார்த்த ஸ்பார்க்கில் உனக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் கேரக்டர் எப்படின்னு தெரியாது தானே. கேரக்டர் மோசமாக இருந்தால் என்ன செய்வ என்றவன் கேட்க எதையும் யோசிக்காமல், நந்தா கெட்டவராக இருக்க மாட்டார் அதி, அப்படி சொல்லாத ப்ளீஸ் என்றால் முணுக்கென்று வந்த கோபத்தில். அடேங்கப்பா, கோவத்தை பாருங்க. சரி, அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி கேட்போ என்று சட்டென அவன் கேட்கவும், அது அது வந்து என்று அவள் இழுக்க, இழுக்கிறல, அதுக்கு தான் சொல்கிறேன் என்க. அதற்கு மேல் பொறுமை இல்லாமல், அதி என்ன சொல்ல வரேன்னு ஒரே அடியாக சொல்ல முடி, ஏற்கனவே மண்டை காஞ்சி போயிருக்கேன் என்றாள் அவள். இங்கே பாரு இதையா, ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணி கேரக்டர் தெரியாமல் லவ் பண்ணி அப்புறம் அவசரப்பட்டுட்டோமேனு யோசிக்கிறதுக்கு பதில் இப்போ கூடவே இருந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம்ல. அவருக்கும் உன்னை பிடிக்க வாய்ப்பு இருக்குதானே என்று தன் உரையை அவன் முடிக்க அவளோ சிந்தித்தாள். ஆமால்ல, இது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. இந்த ஆங்கிளில் நான் யோசிக்காமல் விட்டேன் அதி. இதுக்கு தான் நண்பன் வேணும்னு சொல்றது. தேங்க்ஸ் அதி என்றவள் முகத்தில் அப்பொழுதுதான் ஒரு தெளிவு பிறந்தது. ஆனாலும் நானே அவருக்கு பொண்ணு தேடுறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும். வேற வழி இல்லை, என் காதலுக்காக அந்த கருமத்தை சகிச்சுக்கிறேன் என்று முகத்தை அஷ்டகோணலாக வைத்தவளை கண்டு அகத்தியனுக்கு சிரிப்பு தான் வந்தது. தட்ஸ் மை கேர்ள் என்று அவளின் தலையில் கை வைத்து ஆட்டினான் அவன்.
சரி, நான் போய் என் வேலையை ஸ்டார்ட் பண்றேன் என்றவள் எழும்ப அகத்தியனோ வாய்ப்பொத்தி சிரித்தான். இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ என்றாள் முகத்தை சுருக்கி. இல்ல, இந்த உலகத்திலேயே லவ் பண்ண பையனுக்கு லவ் பண்ணவளே பொண்ணு தேடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் என்றவன் மேலும் சிரிக்க அதில் கடுப்பானவள் போடா என்று கூறிவிட்டு செல்லலானாள். அவளின் நந்தனுக்கு வரன் தேடி கொடுக்க செல்லும் அவளையே சிரிப்போடு பார்த்தவன் பின்பு ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கினான். மந்திரம் 6. அகத்தியன் வீட்டிலிருந்து கிளம்பியவள் மீண்டும் சூரியநந்தனின் வீட்டிற்கு வந்தாள். அவனோ வீட்டின் முற்றத்தில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். அவளின் அரவம் கேட்டு நிமிர்ந்தவன் புருவம் சுருக்கி நோக்கினான். அப்பொழுதுதான் தன்னவனை அளவெடுத்தாள் அவள். போன வருடம் பார்த்ததை விட இன்னும் அழகாக தெரிந்தான் அவள் கண்களுக்கு. அவனை பார்த்தபடியே அவள் நெருக்க அவனோ என்னவென்று புருவம் உயர்த்தினான். அதில் நிகழ்விற்கு வந்தவள் சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார், ஐம் இதே நிலா என்று தன்னை அறிமுகப்படுத்தினாள். அவனோ அவளை நிமிடத்திற்கும் மேலாக பார்த்தான். அதில் தெளிந்தவள் சார் வாட் ஹேப்பண்ட் என்று கேட்க அவனோ நீ தமிழ் தானே, ஐம் டு தமிழையே பேசலாம் என்று எடுத்ததும் உரிமையாக ஒருமையில் அழைப்பவனை புரியாமல் பார்த்தவள் ஓகே சார் நான் உட்காரலாமா என்று கேட்க அவனோ ஓ ஐம் சாரி மறந்துட்டேன் சிட் என்றான். ஆனால் அவளின் மீதான பார்வையை விளக்கவில்லை. ஏன் அப்படி பார்க்குறீங்க, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா என்று அவன் கேட்க அவளுக்கோ இதயம் வேகமாக துடித்தது. அப்போ அவரும் நம்மளை ஞாபகம் வச்சிருக்காரா என்று யோசித்தவள். எனக்கு அப்படி தோணலையே சார், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா என்ன என்றால் வாய் கூசாமல். வந்திருக்கேன், போன இயர் கூட, பட் என்று இழுத்தவன் பின்பு ஓட்டவர் சரி எதுக்கு என்ன பார்த்ததும் மயங்கிட்ட என்று கேட்டான். அது தெரியல, மார்னிங் லேட் ஆயிடுச்சுன்னு சாப்பிடாம வந்துட்டேன், டிராவல் வேற அதனால இருக்கலாம் என்றால் திக்கி திணறி. நிஜமாவே அதுதான் காரணமா என்று மீண்டும் அழுத்தி கேட்கவும் ஏனோ அவன் கண்களை பார்த்தவளுக்கு பொய் உரைக்க வரவில்லை. சட்டென பார்வை திருப்பியவள் என்ன கூறலாம் என்று யோசிக்க அதற்குள் அவனே சரி உள்ளவா என்று விட்டு எழுந்து உள்ளே சென்றான். அவனையே வினோதமாக பார்த்தாள் இதே நிலா. என்ன அதிகாரமா சொல்லிட்டு போறாரு என்று நினைத்தவள் எழுந்து உள்ளே செல்ல அப்பொழுதுதான் வீட்டினை முழுதாக பார்த்தாள். நன்கு பராமரிக்கப்பட்டிருந்தது. வீடெங்கும் ஒருவித நறுமணத்தால் நிறைந்திருந்தது. அது மனதிற்கு இதம் அளித்தது. இருப்பினும் தன்னவனின் வாசனைக்கு அது ஈடாகுமா என்று அவளை யோசித்து கொண்டாள். உள்ளே வந்தவன் எங்கு சென்றான் என்று தேடியவளுக்கு அவன் சமையலறையில் ஏதோ உருட்டி கொண்டிருப்பது தெரிய சோஃபாவில் வந்தாள். சமையலறையில் இருந்து வந்தவன் கையில் பிரெட் ஆம்லேட் செய்து எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். அவளோ ச என் மேலே எம்புட்டு அக்கறை என்று நினைத்தாலும் வெளியே இல்லை வேணாம் சார் என்றால். லுக் லூனா, எனக்கு யாரும் பசியோடு இருந்தால் பிடிக்காது, ஹேவ் இட், இப்போதைக்கு இதுதான் செய்ய முடிஞ்சது என்று அவன் கொடுக்க. லூனா, யார் லூனா என்றால் அவன் அழைப்பது புரியாமல். அதுவா, அது நிலாவுக்கு ஃப்ரெஞ்சில் லூனான்னு சொல்லுவாங்க, உன்னை அப்படி தான் கூப்பிட தோணுது, கூப்பிடலாம் தானே என்று தலையை சாய்த்து அவளிடம் கேட்க அவன் கேட்கும் விதத்தை ரசித்தவளுக்கு வேண்டாம் என்று கூற மனம் வருமா என்ன யோசனையோடு சரியென தலையசைக்க அவனோ நீ வேணாம்னு சொன்னாலோ நான் அப்படிதான் கூப்பிடுவேன் என்று கூறிவிட்டு மீண்டும் தட்டினை அவள் முன்பு நீட்டு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டீங்க என்ற ரீதியில் பார்த்தவள் இன்னும் கொடுத்ததை வாங்காமலே இருந்தாள். அவனோ என்ன வாங்க மாட்டியா, நான் வேணா ஊட்டி விடவா என்று அவன் தட்டில் கை வைக்க போக அவன் கூற்றில் அதிர்ந்தவள் வேகமாக தட்டை அவனிடமிருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள். அவனை லேசாக முறைத்தபடி அவள் பார்வையில் உதடு மடித்து சிரித்தவன் அவள் எதிரே அமர்ந்து கொண்டான். இதே நிலாவிற்கு தான் எப்படி உணர்கிறோம் என்றே புரியவில்லை. வேகமாக சாப்பிட்டு முடித்தவள் தட்டினை கழுவும் இடத்தில் வைத்துவிட்டு கைகளை கழுவி கொண்டு வந்து அமர்ந்தாள். பின் தனது மடிக்கணினியை எடுத்தவள் சோ நந்தா சார் என்று யோசிக்காமல் எப்பொழுதும் போல் அழைத்துவிட அவனோ சந்தேகமாக பார்த்தான். ஹவு டிட் யூ நோ மை ஃபில் நேம் எனவும் அது வெளியே பார்த்தேன் சூரியநந்தன் இல்லம்னு. ஹோஹோ, பட் வெரி பர்டிகுலர்லி நந்தா. ஐயோ, இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் என்று நொந்தவள். டக்குன்னு அதான் வந்துச்சு, நீங்கள் மட்டும் லூனான்னு இஷ்டத்துக்கு கூப்பிடுறீங்க, நான் கேட்டேனா, இப்போ நான் என் வேலையை பார்க்கணுமா வேணாமா என்று திசை திருப்பும் பொருட்டு கேட்டவளை பூர்வம் உயர்த்தி பார்த்தவன் கண்டினியூ என்றபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தான். அவள் அவனை ஏறிட வாட், நான் தானே ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணணும் என்றான் பக்கவாட்டில் பார்த்தபடி. ஏண்டா இவ்வளோ பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா நான் எப்படி வேலை பார்ப்பேன்?
முதல்ல உன் சென் பாட்டில் ஆட்டைய போடணும், இம்ச பஞ்சானே என்று நொந்தவள் நத்திங் என்று விட்டு அவனிடமிருந்து சற்று விலகி அமர்ந்தாள். அவள் தன்னை தவறாக நினைத்து கொண்டாளோ என்று எண்ணியவன், சாரி, இங்கே இதெல்லாம் கேஷுவல், அந்த பழக்கத்தில் என்று இழுத்தவன் சற்று தள்ளி அமர்ந்தான். அவளுக்கு தான் சங்கடமாக்கி போனது. பக்கத்தில் இருந்தாலும் இம்ச, தள்ளி உட்கார்ந்தாலும் இம்ச என்று நினைத்தவள், நோனோ இட்ஸ் ஓகே என்றதும் தான் தாமதம். ஓ ஓகேவா, அப்போ ஓகே என்றவன் அவளை நெருங்கி அமர்ந்து விட்டான். மீண்டும், கடவுளே, இவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்க என்று மனதினுள்ளே அவள் புலம்ப, அவனோ, என்ன நீ அடிக்கடி ஏதோ யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுற, நீ ஏதோ டென்ஷன்லேயே இருக்கன்னு நினைக்கிறேன், இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு வா என்று அவளின் மடிக்கணினியை மூடி அவளுடைய பையில் வைத்தான். ஹலோ, என்ன பண்றீங்க, ஐம் ஓகே என்க. அவளோ, இல்லை, இப்படி ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் நீ இருந்தா எப்படி உன்னை நம்பி உன்கிட்ட என் வாழ்க்கையை ஒப்படைப்பேன் என்று அவன் கேட்க, அவளோ அதிர்ச்சியை தாங்கி முகத்தோடு எதை என்றபடி பார்த்தால் அவனை. அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவன், ஐ மீன், எனக்கு நல்ல லைஃப் பார்ட்னரை நீ தானே தேடி கொடுக்க முடியும், அதை சொன்ன என்றிட அவளுக்கு தான் எங்கு சென்று முட்டிக்கொள்ளலாம் என்று இருந்தது. ஐயோ சார் என்று அவள் ஏதோ கூற வர, நிறுத்து என்று தடுத்தான். அவள் அமைதியாக நோக்க, அவனோ, நான் எப்படி இருக்கேன் என்றான். ஏன் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாரு என்று யோசித்தாலும், உனக்கு என்ன சும்மா நச்சுன்னு இருக்க என்று நினைக்கவும் தவறவில்லை. ஹே கேர்ள், கமான் என்று மீண்டும் கேட்க, நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க சார் என்றாள் பவ்யமாக. வயசானவன் மாதிரி தெரிகிறேனா என்று மீண்டும் கேட்க, சேச்சா என்றவள் கூற, பின்ன எதுக்கு ஏதோ வயசானவன் மாதிரி சார் மோரன் கூப்பிடுற என்றான் எரிச்சலாக. வேற எப்படி கூப்பிடுறது சார் என்று கேட்டவளை அவன் முறைக்க, இல்லை இல்லை சொல்ல மாட்டேன் என்று வாயை பொத்தி கொண்டாள். குட், உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் கூப்பிடு, பட் சார் மட்டும் வேண்டாம் என்று அவன் சாதாரணமாக கூறினாலும் பெண் அவளுக்கு தான் அவன் செய்கையும் பேச்சும் இம்சை அளித்தது. ஓகே மிஸ்டர் சூரியநந்தன் என்று முழு பேரை அவள் சொல்லவும் அவளை ஒரு முறை பார்த்தவன், யா இட்ஸ் பெட்டர், சரிவா போலாம் என்றபடி முன்னே சென்றான். நீங்க எங்க வரீங்க என்றவள் கேட்டபடி அவன் வேகத்திற்கு ஈடு கொடுத்து பின்னே நடந்தாள். இல்லை இல்லை, ஓடினாள் என்றுதான் கூற வேண்டும். வேறெங்க உன்னை ட்ராப் பண்ணதான் என்றபடி காரினுள் ஏறினான். நான் கேப்ல போய்ப்பேன், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று அவள் கூற, அவனோ, யாரு நீ தானே, நீ இப்படியே எதையோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தா கேப் டிரைவர் உன்னை எங்க கூட்டிட்டு போறான்னு கூட தெரியாம போவ, அப்புறம் நீ காணாம போயிட்டா என்னதான் சொல்லுவாங்க, ஜஸ்ட் கெட்டன் என்று கூறிவிட்டு காரை இயக்க தயாராகினான். மறுப்பு கூற நினைத்தாலும் ஏனோ அவன் சொல்லுக்கு அடங்கி நிற்கிறது அவளின் மனம். அமைதியாக காரினுள் ஏறினாள். ஒருவேளை உனக்கு என் கூட வர பிடிக்கலனா யூ கேன் டெல் மீ ஓப்பன்லி என்று விட்டு அவளின் பதிலுக்காக காத்திருந்தான். எப்படி சொல்வாள்? மனம் கவர்ந்தவனுடன் பயணம் செய்ய கசகவா செய்யும் அவளுக்கு. இருப்பினும் அவன் பார்த்த முதல் நாளிலேயே இப்படி உரிமையாக நடப்பதெல்லாம் அவனின் கலாச்சார பழக்கம் போல என்றுதான் நினைத்தாள். அதற்கு மேல் எதுவும் அவள் பேசவில்லை. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல, ஓகே டன், புட் ஆன் யுவர் சீட் பெல்ட்ஸ் என்க. அவளுக்கு அது மிகவும் கடினமாக இருந்தது போல. சற்று திணற அவள் அருகில் வந்தவன் மேயை என்று அனுமதி கேட்க, அவனின் ஆண்மையில் இரண்டாம் முறையாக தன்னை தொலைத்தவள் அவன் கண்களையே பார்த்திருக்க அவனும் பார்க்கத்தான் செய்தான். சட்டென புருவம் உயர்த்தி என்னவென கேட்க, அவளோ இடவளமாக தலையை ஆட்ட அவளுக்கு சீட் பெல்ட்டை அணிவித்துவிட்டு தன் இருக்கைக்கு வந்தான். நைஸ் பெர்ஃப்யூம் கேர்ள் என்று அவன் கூற, அவளோ அவனை முறைத்தாள். என்னாச்சு, காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்தேன் என்று கேட்க, அவளோ, எனக்கு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை எனவும் அவளை அப்படியா என்ற ரீதியில் பார்த்தவன், ஓஹோ, அப்போ நீ உன்னோட ஃபேலுக்குலர் ஃபேஸில் இருக்கன்னு நினைக்கிறேன் என்றான் பெரிதாக அலட்டி கொள்ளாமல். அப்படின்னா என்று கேட்டவள் அவனையே கேள்வியாய் நோக்கினாள். அவனோ, அதாவது உன்னோட மந்த்லி பீரியட்ஸ் முடிஞ்ச நெக்ஸ்ட் வீக் தான் ஃபேலிகுலர் ஃபேஸ், அந்த டைமில் விமன்ஸோட பாடி ஆர்டர் ப்ளசண்ட்டாக இருக்குமாம் என்றான் வெகு சாதாரணமாக. அவளோ, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் என்று யோசித்து விட்டு தன்னை தானே நுகர்ந்து பார்க்க அதில் சிரித்தவன், உனக்கு தெரியுமா என்னன்னு தெரியல என்றான். ஏன் அப்படி, உங்களுக்கே தெரியும் போது எனக்கே தெரியாது என்றாள் மல்லிகட்டி. அப்படி இல்லடா, ஆக்சுவலி எனக்கு சம்டைம்ஸ் ஹைப்பரோஸ்மியா இருக்கும்.
விச் மீன்ஸ் ஹை ஸ்மெல்லிங் சென்ஸ் இருக்கு எனக்கு என்க அவளோ ஏற்கனவே அவன் கனிவாய் டா என்று அழைத்ததில் உருகியவள். அவன் கூறிய தகவலில் வாய்ப்பிழந்து பார்த்தாள் அவனை. பின்பு சற்று நேரத்திற்கு அவள் அமைதியாக வர, என்ன லூனா அமைதியா வர, உன்னை பார்த்தா நல்லா வாயடிக்கிற பொண்ணு மாதிரி தானே தெரியுற என்றான். அவளோ, அது ஒன்றுமில்ல, மேனேஜர் கஸ்டமர் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் கேட்டு வாங்கன்னு சொன்னார், இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் என்று வருத்தம் தோய்ந்த முகத்தோடு கூற, அவனோ சற்றும் யோசிக்காமல், உன்ன மாதிரின்னு வச்சுக்கோயேன் என்றிட அவளோ, என்ன மாதிரியா என்று அதிர்ந்தாள். மீண்டும் அவனோ, ஓ காட், என்ன நீ எல்லாத்துக்கும் இப்படி ஷாக் ஆகுற? அவர் கேட்டா, ஜஸ்ட் அப்பியரன்ஸ் வைஸ் நீ எப்படி இருக்கியோ அதை சும்மா அடிச்சு விடுன்னு சொன்னேன். தெரியாத ஒன்று சொல்றதுக்கு தெரிஞ்ச உன்னை பற்றி சொல்றது ஈஸி தானே என்றான் சாலையில் கவனத்தை பதித்தபடி. அவர் எல்லாத்தையும் கேஷுவலாக தான் சொல்றாரு, நீ தான் அதையா எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற, நீ உணர்ச்சி வசப்படுறதை கொஞ்சம் கட்டுப்படுத்து என்று வடிவேலு பாணியில் தனக்கு தானே கூறிக்கொண்டவள் அவனை சைட்டடிக்கும் வேளையில் இறங்கினாள். அவன் காரின் ஸ்டேரிங்கை லாவகமாக திருப்புவது ரசிக்க செய்தது. அப்பொழுதுதான் திடீரென்று அவன் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற எண்ணமும் அவன் என்ன வேலை செய்கிறான் என்ற கேள்வியும் மேல, ஆமா நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க என்றால் அவனோ, ஆஹா ஜஸ்ட் ஹாவ் அ கெஸ் அபவுட் மீ என்றான். ஹை ஸ்மெல்லிங் சென்ஸ் இவருக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. இவரோட ஏதோ ஒரு வகையில் பர்ஃப்யூம் கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஒருவேளை பர்ஃப்யூம் தயாரிக்கிறவராக இருப்பாரோ என்று சிந்தித்தவள் தன் யூகத்தை கூற, அவனோ சட்டென காரினை பிரேக் அழுத்தி நிறுத்தினான். என்னாச்சு என்று அவள் பதறியபடி கேட்க, அவனோ, ஹவு டிட் யூ கெஸ் ஜஸ்ட் லைக் தட் என்று ஆச்சரியமாய் கேட்க, அவளோ, ஓ அப்போ நான் சொன்னது தான் கரெக்டு போல என்று பெருமையாக சிரித்து கொண்டாள். மீண்டும் காரினை இயக்கியவன், யா ஆல்மோஸ்ட் ஐ எம் எ பர்ஃப்யூம் சயின்டிஸ்ட் என்க அவளோ, ஓஹோ புதுசாக கிரியேட் பண்ணுவீங்களோ, அப்போ அந்த பெட்ரிச்சர் பர்ஃப்யூம் என்று கேட்டவளை பார்த்து சிரித்தவன், ஓஹோ யூ நோட்டீஸ் மீ ரைட் என்க அதில் தன் நாக்கை கடித்தவள் அமைதியாகிவிட்டாள். அது தானடா என்னை ரொம்ப இம்சிக்குது என்று நினைத்தபடி, எஸ் அது என்னோட ஸ்பெஷல் எடிஷன். நீ இங்கே இருக்கிற பெர்ஃப்யூம் மியூசியமில் போய் தேடினா கூட என்னோடது மாதிரி கிடைக்காது. இன்னும் நான் மார்க்கெட்டில் கூட ரிலீஸ் பண்ணலை. பட் இதுவரை பெருசாக யாரோ என்கிட்ட நோட் பண்ணி சொன்னதில்லை. நீ பெட்ரிகோர் அடிக்டா என்று கேட்டான். அவளோ, அது பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா என்று ரசனையாக கூற, அவனோ புன்சிரிப்போடு அவளை பார்த்தான். அவள் அறை வந்துவிட அப்பொழுதுதான் ஒன்று யோசித்தாள். ஆமா உங்களுக்கு எப்படி என்னோட ரூம் இங்கே தானே தெரியும்? ஏறினதுலேருந்து நான் அட்ரஸ் கூட சொல்லலையே என்று கேட்டபடி கேள்வியாய் நோக்கினாள் அவனை.